நான் பாஜகவிலிருந்து விலகியதற்கு இதுதான் முதல் காரணம். மோடி, அமித்ஷா செய்ததை அம்பலப்படுத்திய அண்ணாமலை. வணக்கம் நண்பர்களே. தமிழக பாஜகவின் மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை தற்போது வீதி லீடர்ஸ் என்கிற இயக்கத்தை தொடங்கி உறுப்பினர் சேர்க்கையில் ஈடுபட்டு வருகிறார். அதோடு போதை ஒழிப்பு மாநாட்டை தொடங்கி தற்போது சுற்றுப்புற சூழல் பாதுகாப்பு பிரச்சாரங்களில் ஈடுபட்டு வருகிறார். மேலும் அண்ணாமலை பாஜகவிலிருந்து வெளியேறி தனி இயக்கம் ஆரம்பித்தது ஏன் என்பது குறித்து பலதரப்பட்ட கருத்துக்கள் வெளியாகி வந்த நிலையில் தற்போது அவர் அதற்கான காரணத்தை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளார். இந்தியா டுடே நடத்திய நிகழ்ச்சியில் அது குறித்து உண்மை ஒன்றை உடைத்துள்ளார் அண்ணாமலை. அவர் கூறுகையில், பாஜகவிலிருந்து வெளியேற வேண்டும் என்று திடீரென ஒரே நாளில் முடிவெடுக்கவில்லை. நீண்ட காலமாகவே அது குறித்து யோசித்துக் கொண்டிருந்தேன். அதோடு தமிழ்நாடு என்பது திராவிட இயக்கங்களால் ஊறிப்போன நாடு. அதிலிருந்து தமிழ்நாட்டை மீட்க முடியாது என்கிற ஒரு கருத்து நிலவுகிறது. ஆனால் என் மண் என் மக்கள் நடைபயணம் நடத்திய போது தமிழக மக்கள் மாற்றத்திற்கு தயாராக இருப்பதை அறிந்தேன். குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்கள் திராவிட கட்சிகளிலிருந்து மாற்று சிந்தனை கொண்ட கட்சிகள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று தங்களது எண்ணத்தை வெளிப்படுத்தினார்கள். அது மட்டுமின்றி தமிழ்நாட்டின் அரசியலை தமிழ்நாட்டிலிருந்தே செய்ய வேண்டும். டெல்லியிலிருந்து தமிழ்நாட்டை பார்ப்பது, அங்கிருந்து தமிழ்நாட்டிற்கு உத்தரவு போடுவது என்பதெல்லாம் வேலைக்காகாது என்பதையும் நான் புரிந்து கொண்டேன். குறிப்பாக தமிழ்நாடு சம்பந்தப்பட்ட முடிவுகளை மோடி, அமித்ஷா போன்றவர்கள் டெல்லியிலிருந்து முடிவெடுக்கிறார்கள். தமிழ்நாடு சம்பந்தப்பட்ட ஆலோசனை கூட்டத்தை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் இல்லத்தில் நடத்துகிறார்கள். இது எப்படி சரியாகும்? தமிழ்நாடு சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனையை இந்த மண்ணில் நடத்த வேண்டும். இங்குள்ள முக்கிய தலைவர்களை இணைத்து நாட்டு நிலவரங்களை தெரிந்து கொண்டு பேச வேண்டும். அதை செய்யாமல் தமிழ்நாட்டிற்கு சம்பந்தமே இல்லாமல் டெல்லியில் உள்ள தங்கள் வீட்டில் அமர்ந்து தமிழ்நாடு குறித்த முடிவுகளை எடுப்பதை நான் விரும்பவில்லை. அதுதான் பாஜக மீது எனக்கு முதலாக அதிருப்தியை ஏற்படுத்தியது. அப்போது கூட ஒரு மாநில கட்சியின் கோர் கமிட்டி கூட்டத்தை அந்த மாநிலத்தில் தான் நடத்த வேண்டும். தமிழகத்திற்கான முடிவுகளை தமிழ் மண்ணில் தான் எடுக்க வேண்டும் என்று நான் கூறிய போது அதை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதுபோன்ற விஷயங்களை எனக்கு பாஜக மீது அதிருப்தியை ஏற்படுத்தி அதன் பிறகுதான் என்னுடைய எண்ணங்கள் செயல்பாட்டுக்கு சாத்தியமில்லாத பாஜகவை விட்டு விலகத் தொடங்கினேன். அதனால்தான் எனது முடிவை 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்திலேயே பாஜகவிலிருந்து நான் வெளியேறுவதாக டெல்லி மேலிடத்திடம் தெரிவித்தேன். ஆனால் அவர்களோ 2026 சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகு வெளியேறுங்கள், அதுவரைக்கும் பாஜகவில் தொடருங்கள் என்று கூறியதால் சட்டமன்ற தேர்தல் வரை பாஜகவில் பயணித்தேன். அப்போதிலிருந்தே அடிமட்டத்திலிருந்து ஒரு புதிய அமைப்பை உருவாக்க வேண்டும் என்று யோசித்தேன். அதன் விளைவாக தான் தற்போது வீதி லீடர்ஸ் இயக்கம் தொடங்கப்பட்டுள்ளது. இது அடித்தட்டு மக்களிடத்திலிருந்து தொடங்குகிறது. இதன் ஆரம்ப புள்ளி அடித்தட்டு மக்கள்தான். அப்படி படிப்படியாக வளர்ந்து மேல்தட்டை நோக்கி செல்லும் இந்த இயக்கமானது தமிழ் மக்களின் நாடி துடிப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கும். தமிழுக்காகவும் தமிழர்களுக்காகவும் ஒவ்வொரு நிமிடமும் செயல்படக்கூடிய இயக்கம்தான் வீதி லீடர்ஸ் என்று தெரிவித்திருக்கிறார் அண்ணாமலை. டெல்லியை தொடர்ந்து மாணவர்கள் போராட்டத்திற்கு பணிந்தது ஜார்க்கண்ட் அரசு. அரசு தேர்வுகள் ரத்து, சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு. கடந்த மாதத்தில் டெல்லியில் காக்ரோச் ஜனதா கட்சியினர் நீட் தேர்வு வினாத்தாள் கசிவுக்கு எதிராக போராட்டம் நடத்தினார்கள். இந்த போராட்டம் மிகப்பெரிய அளவில் நடைபெற்றது. ஒரு கட்டத்தில் போலீசாருக்கும் மாணவர்களுக்கும் இடையே மோதலாக வெடித்தது. அதோடு இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இஸ்லாமிய தீவிரவாத அமைப்புகளும் இந்த போராட்டத்திற்குள் புகுந்தார்கள். இதன் காரணமாகவே இதை மேலும் வளரவிடக்கூடாது என்பதற்காக மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தனது பதவியை ராஜினாமா செய்தார். அதன் பிறகு இந்த போராட்டம் திரும்ப பெறப்பட்டது என்றாலும் பஞ்சாபில் உள்ள மாணவர்கள் அங்கு நடைபெற்ற அரசு தேர்வு முறைகேடுகளுக்கு எதிராக போராட்டத்தில் குதித்தார்கள். அதைத் தொடர்ந்து காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி நடைபெறும் ஜார்க்கண்ட் மாநிலத்திலும் மாணவர்களின் போராட்டம் தொடங்கியது. கடந்த 20 நாட்களாக நடைபெற்று வந்த இந்த போராட்டத்தில் அங்கு நடைபெற்ற அரசு தேர்வு முறைகேடுகள் குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என்ற மாணவர்கள் கோரிக்கை வைத்தார்கள். ஆனால் அதற்கு ஜார்க்கண்ட் அரசு செவிசாய்க்கவில்லை. இதனால் ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் மற்றும் ராகுல் காந்தியின் உருவ பொம்மைகள் எரிக்கப்பட்டன. அதோடு டெல்லியில் நீட் தேர்வு வினாத்தாள் கசிவுக்கு எதிராக காக்ரோச் ஜனதா கட்சி போராட்டம் நடத்திய போது அதற்கு ஆதரவு கொடுத்த ராகுல் காந்தி, தங்கள் கூட்டணி ஆட்சி நடக்கும் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் நடந்த முறைகேடுகளுக்கு மட்டும் ஏன் குரல் கொடுக்க மறுக்கிறார் என்று கேள்வி எழுப்பிய மாணவர்கள், இந்த விவகாரத்தில் ராகுல் காந்தி உடனடியாக தலையிட வேண்டும், டெல்லி பாஜகவுக்கு ஒரு நீதி, இவர்களுக்கு ஒரு நீதியா என்று ராகுல் காந்தியை நோக்கி அதிரடியான கேள்விகளை எல்லாம் எழுப்பினார்கள். குறிப்பாக நாளுக்கு நாள் மாணவர்களின் இந்த போராட்டம் பெரிய அளவில் வெடித்ததால் ஜார்க்கண்ட் அரசுக்கு சிக்கல் ஏற்பட்டது. இதன் காரணமாகவே நேற்று இந்த போராட்டத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தார்கள். அதாவது 2011ஆம் ஆண்டு முதல் JSSC நடத்திய அனைத்து தேர்வுகளும் சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்தப்படும் என்றும், தேர்வு முறைகேடுகள் தொடர்பாக ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரணை குழு அமைக்கப்படும் என்றும் ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் அறிவித்தார். அது மட்டுமின்றி தேர்வு முறைகேடுகள் தடுக்கப்பட்டு ஆள் சேர்ப்பில் வெளிப்படைத்தன்மை கொண்டு வரப்படும் என்றும், தேர்வுகளை நடத்துவதற்கான தெளிவான விதிமுறைகளை கொண்டு வரப்போவதாகவும் அவர் அறிவித்தார். அதோடு மாணவர்கள் தங்களது புகார்களை தெரிவிக்க நேரடியாக அரசு சார்பில் தனி இணையதளம் தொடங்கப்படும் என்றும், அதில் பெறப்படும் புகார்கள் மற்றும் முறைகேடுகள் உடனுக்குடன் ஆய்வு செய்யப்பட்டு முடிவெடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்.
இதனைத் தொடர்ந்து கடந்த 20 நாட்களாக ஜார்க்கண்டில் போராட்டம் நடத்தி வந்த மாணவர்கள் தங்களது போராட்டத்தை வாபஸ் பெற்றுக் கொண்டார்கள். டெல்லி, ஜார்க்கண்டில் நடந்த இந்த போராட்டங்களுக்கு கிடைத்த வெற்றியை வைத்து பார்க்கையில் மாணவர் சக்தியால் எதையும் சாதிக்க முடியும் என்கிற ஒரு பெரிய நம்பிக்கை இளைய சமுதாயத்துக்கு ஏற்படுத்தியுள்ளது. விசிக தொண்டர்கள் கொடுத்த டார்ச்சர், திருமாவளவனுக்கு ஏற்பட்ட திடீர் மூச்சு திணறல். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் எப்போது கட்சியின் கூட்டங்களை நடத்தினாலும் அப்போது ஒரே சலசலப்பு ஏற்படும். அவர் கட்சியின் தொண்டர்கள் யாரும் ஒழுக்கத்தை கடைபிடிக்க மாட்டார்கள். மேடையில் திருமாவளவன் ஏறுவதற்கு முன்பே அவர்கள் ஏறுவார்கள். அந்த அளவுக்கு ஒழுங்கீனம் என்பது அவரது கட்சியின் கூட்டங்களில் இருக்கும். இதுதான் நேற்று கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் விசிக நடத்திய மாநாட்டிலும் நடந்தது. கடந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் இணைந்து போட்டியிட்ட திருமாவளவனுக்கு 2 தொகுதிகளில் வெற்றி கிடைத்தது. அதனால் தற்போது தமிழக வெற்றிக் கழக கூட்டணியில் இணைந்து தனது கட்சியின் வன்னி அரசுவை சமூக நீதித்துறை அமைச்சராக்கியிருக்கிறார். இந்த நிலையில்தான் நேற்று உளுந்தூர்பேட்டையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநாடு நடைபெற்றது. இதற்கு தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து தொண்டர்கள் வந்திருந்தார்கள். இந்த மாநாட்டில் தீபம் ஏந்தியபடி ராம்ப் வாக் செய்தார் திருமாவளவன். ஆனால் அவரை பார்த்து ஏராளமான தொண்டர்களும் அதை செய்ததால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. ஒரு வழியாக அதை சமாளித்து மேடையில் ஏறினார் திருமாவளவன். அப்போது அவர் பேசும்போது, தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அசைக்க முடியாத சக்தியாக உருவெடுத்திருக்கிறது. எதிர்வரும் காலங்களில் தமிழகத்தின் ஆளுங்கட்சியாக விசிக வளர வேண்டும். அதுவரைக்கும் தமிழக வெற்றிக் கழக கூட்டணியில் இணைந்திருப்போம் என்று பேசினார். அதோடு இந்த மாநாட்டில் பெரிய அளவில் கூட்டம் திரண்டதால் சுருக்கமாக பேசி அங்கிருந்து வெளியேற முயற்சி செய்தார் திருமாவளவன். ஆனால் தொண்டர்கள் கொடுத்த நெரிசல் காரணமாக அவரால் மேடையிலிருந்து வெளியேற முடியவில்லை. இதனால் சிறிது நேரத்தில் மூச்சு திணறல் ஏற்பட்டு அவருக்கு மயக்கம் ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து அவருக்கு தண்ணீர் கொடுத்து ஆசுவாசப்படுத்தினார்கள். அதன் பிறகு அங்கிருந்து திருமாவளவன் புறப்பட்டுச் சென்றார். அந்த அளவுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கூட்டங்கள் எங்கு நடைபெற்றாலும் ஒரே சலசலப்புதான். மேடையில் தலைவர் ஏறினால் அத்தனை தொண்டர்களும் குரங்குகள் போன்று அங்கு ஏறி குதிப்பார்கள். இந்த நிலைதான் நேற்று ஏற்பட்டது. இதனால்தான் கட்சியின் தலைவர் மயங்கி கீழே சாயும் நிலைக்கு தள்ளப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது.